ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஆர் ப்ரோக்ராமிங். எல்லா லாங்குவேஜில் இருக்கிற அதே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஆர் ப்ரோக்ராமிங்கில் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஜம்ப் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸாக இருந்தால் எப்படி பிரிண்ட் ஆகும். இதே ஐட்ரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் 10 டைம்ஸ் ரன் ஆகணும், இல்லை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு போக வேண்டிய ஐட்ரேட்டிவ். ஜம்ப் ஆர் கண்ட்ரோல் நம்ம லூப்பை வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணுறோம், வேறு எது கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வி கோ ஃபார் ஜம்ப் ஆர் கண்ட்ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அதுக்கு வந்து நம்ம எப்பவுமே இப்போ எல்லா லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் அதே இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுங்க. இஃப் எல்ஸ்ல இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ பிரிண்ட் எல்ஸ் வி கோ ஃபார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. எக்ஸுக்கு 15 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இஃப் எக்ஸ் இஸ் டிவைடட் பை 2 பிரிண்ட் ஈவன் எல்ஸ் இட் இஸ் அன் ஆட் நம்பர். இதே எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா மோர் தென் ஒரு கண்டிஷன்ஸை வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறது. இஃப் கண்டிஷன் 1 பிரிண்ட், இல்லை எல்ஸ் இஃப் கண்டிஷன் 2 இது இல்லைன்னா எல்ஸ். இப்போ நம்ம கொடுக்குற கிளாஸ்ல ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 75க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 75 to 90 அப்படின்னா வி கோ ஃபார் ஏ கிரேட். இல்லை 75 to 75க்கு மேலே தான் இருக்கு 90க்கு இல்லை அப்படின்னா வி கோ ஃபார் பிரிண்ட் பி இல்லைன்னா சி. ஒரே இதில் 2 கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைல கிளம்புறீங்க, காலேஜுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, இல்லை நான் காலேஜுக்கு வரல லீவ், இல்லைன்னா கண்டிஷன் என்னவா இருக்கும் ஃபால்ஸ்னா நீங்கள் லீவு. ஸோ இதே மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு வெக்கேஷன், நீங்கள் வந்து சினிமாக்கு ஒரு நாள் வந்து லீவாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் சினிமாக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், இல்லை மாலுக்கே போகலாம்னா உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமுக்கு வி கோ ஃபார் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் கேஸ் 1 வேல்யூ, கேஸ் 2 வேல்யூ டு டிஃபால்ட் வேல்யூ. எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட டேஸை வாங்கியிருக்காங்க. இப்போ டே 1 மண்டே அப்படின்னா ரிசல்ட் ஸ்விட்ச் டே 1னா உங்களுக்கு மண்டே பிரிண்ட் ஆகும், டியூனா டியூஸ்டே பிரிண்ட் ஆகும். இல்லை நீங்கள் எது ஒன்றுமே கொடுத்து மேட்ச் ஆகலைன்னா அன்னோன்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸாக இருந்துச்சுன்னா வி கோ ஃபார் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரே கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஹைங்கிற வேர்டை வந்து நம்ம 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் அது 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வி கோ ஃபார் லூப் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்க பிரிண்ட் நம்பர் வந்து 1 to 5 பிரிண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஐ இன் 1:5. ஸோ 5 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் ஆனால் நமக்கு அவுட்புட் எப்படி வரும் 1 2 3 4 5. இங்கே ஐட்ரேஷன்ல போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்றப்போ வேல்யூ 1 இருக்கு இன்புட், உங்களுக்கு அவுட்புட் வந்து 1. செகண்ட் டைம் வரப்போ வேல்யூ 2 அவுட்புட் 2. தேர்ட் டைம் வரப்போ உங்களுக்கு இது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் 3 3. ஃபோர்த் டைம் எகைன் இன்க்ரிமெண்ட் 4. ஃபிஃப்த் டைம் வரப்போ இன்னொரு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் 5. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து லூப்பிங் எவ்வளோ டைம் நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ நமக்கு வந்து போக வேண்டியது ஃபார் லூப். ஓகே, எனக்கு ஒரு கண்டிஷன் ரிப்பீட் ஆகணும், பட் அது எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகணும் எனக்கு டைமிங் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாரு என்ன கொடுத்துருக்கோம், ஐ வேல்யூ 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், ஐ வேல்யூ 5 வர வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நமக்கு எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு தெரியாது, பட் எனக்கு என்ன அவுட்புட் 5 வர வரைக்கும் எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒய் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் ஐ. நெக்ஸ்ட் வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஐ பிளஸ் 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகணும்னா வி கோ ஃபார் வைல் லூப். நெக்ஸ்ட் ரிப்பீட் லூப்னு ஒன்று இருக்கு. இது வந்து எப்போ ரன் ஆகும்னா கண்டிஷனல் வந்து அன்லிமிட்டட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணி தான் வெளியே வரணும். ரன் undefinitely until a break statement is encountered. No condition is checked upfront. அதாவது இந்த கோடிங் வந்து எப்போ வரைக்கும் ரன் ஆகும் நமக்கு டைமும் தெரியாது கண்டிஷனும் தெரியாது. பிரேக் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஐ இங்கே கோடிங்ல கொடுத்துருக்கான் பாருங்க, ஐ வேல்யூ 1 ரிப்பீட் பிரிண்ட் ஐ
I வேல்யூங்க திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. if I is greater than 5